ஸ்ரீமத் பகவத்கீதையில் கிருஷ்ணர் யார் தயவும் இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை மிக மிக தெளிவாக விளக்கியுள்ளார். அதை பற்றி இந்த காணொலியில் காண்போம். அதை காண்பதற்காக தாங்கள் முழுமையான இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதுதான் உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா என்ன கூற வருகிறார் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும் என்பதை அடியேன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது நம்மளுக்கு ஒரு காரியம்னா போதும், எல்லாரும் அனுப்பி கை கூப்பி அவர்களை கும்பிடுகின்ற அவ்வளவு நிலை நம்ம அனைவருக்கும் ஏற்படும். சரியா? அதாவது ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷன் வாங்கினா போதும், நம்ம போய் பிரின்சிபல் மேடை போய் கை கூப்பி நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு திருமணம் இருக்குன்னா நம்ம திருமணத்திற்காக பிறரிடம் சென்று பணம் கேட்கவோ அல்லது கடனாக வாங்கவோ என்கின்ற அவ்வளவு நிலை ஏற்படும். அத மாதிரி நம்மளுக்கு ஒரு தேவையாச்சுன்னா போதும், எல்லாரும் அனுப்பி நம்ம கை கூப்பி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்ம எல்லாருமே எல்லாருடைய தயவு எதிர்பார்த்தான் வாழ்றோம். ஆனா கிருஷ்ணர் என்ன பகவத்கீதையில கூறுறாருன்னா, யார் தயவும் இல்லாமல் ஒருவனால வாழ முடியும் எப்படி என்பதை பற்றி காண்போம். அதாவது கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, எந்த பக்தன், எந்த தொண்டன், எந்த அடியவன் என்னிடம் கை கூப்புறானோ, என்கிட்ட சரணாகதி செய்கிறானோ, அந்த பக்தனை நான் யார் முன்பும் சென்று கை கூப்ப விடமாட்டேன். அவர் யார் முன்பும் தலை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு நான் அபயம் கொடுப்பேன், அவனுக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன், அவனை தாழ்ந்து போக நான் விடமாட்டேன். யார் முன்னாடி சென்று கூனி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. அதாவது அவன் ஏழையோ பணக்காரனோ, அவனுக்கு இனி அவன் வாழ்க்கையில் யார் முன்பும் சென்று கை குப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு யார் தயவும் தேவையில்லை. ஏனென்றால் அவனுக்கு தேவையான எல்லா பொருள்களையும், எல்லா நலன்களையும், எல்லா தேவைகளையும் நானே பூர்த்தி செய்வேன், எல்லா பொருள்களையும் நானே தருவேன். அவனுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. அப்புறம் என்ன நண்பர்களே, விரைவாக சென்று ஸ்ரீமத் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சரணாகதி அடையுங்கள். ஓம் நமோ நாராயணாய.